பெங்களூர்ல கணவனை தோழிகளோட உல்லாசமா இருக்க சொல்லி பெண் ஐடி ஊழியர் ஒருவர் வற்புறுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. பெங்களூர்ல ஆண் ஐடி ஊழியர்கள் மட்டுமல்ல, இப்போ சில பெண் ஐடி ஊழியர்கள் கூட நாள்தோறுமே மது அருந்துறாங்க. வாழ்வியல் முறையில ஏற்பட்ட மாற்றம் காரணமா பலருமே குடிப்பழக்கத்துல இருக்கிறாங்க. இந்த நிலையில தினமும் மது குடிச்சிட்டு தொல்லை கொடுப்பதோடு அந்த வீடியோக்களை காண்பிச்சு அது மாதிரியே தன்னோட தோழிகளோட உல்லாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் இன்ஜினியர் ஒருத்தவங்க தன்னோட கணவனை வற்புறுத்தியதா சொல்லப்படுது. போலீசார்கிட்ட இளைஞர் நீதி கேட்டு முறையிட்டு இருக்காரு. இந்தியாவோட சிலிக்கான் வேலி அப்படின்னு போற்றக்கூடியதுதான் பெங்களூர். கர்நாடக மாநிலத்தோட தலைநகரமாகும். அதே நேரத்துல இது பன்மொழி பல கலாச்சாரம் கொண்ட மிகப்பெரிய இந்திய நகரங்கள்ல ஒன்னா இருக்குது. இங்க பல்வேறு வகையான மக்கள், பல மொழி பேசக்கூடிய மக்களுமே வசிச்சுட்டு வரக்கூடிய நகரம் அப்படிங்கிறதுனால விதவிதமான கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்களை சர்வ சாதாரணமா பார்க்க முடியும். அதே நேரத்துல அங்க ஆண் பெண் மது அருந்துவது அப்படின்றது சர்வ சாதாரணமா இருந்துட்டு தான் வருது. அதே மாதிரி மாறியும் செஞ்சுட்டு மது அருந்துவதை தாண்டி சில சிக்கலான சம்பவங்களும் வினோதமான சம்பவங்களுமே அவ்வப்போது நடக்குது. அப்படியான ஒரு சம்பவத்தை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது பெங்களூருவுல தனியார் நிறுவனத்துல ஊழியரா பணியாற்றிட்டு வரக்கூடிய ஒரு இளைஞருக்கும் பிரபல ஐடி நிறுவனத்துல என்ஜினியரா வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணுக்குமே கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு. திருமணமான சில காலங்கள் தம்பதியினர் ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில தன்னோட மனைவிக்கும் மது குடிக்கும் பழக்கம் இருந்துட்டு வந்திருக்கு. அத தனியார் நிறுவன ஊழியர் தெரிஞ்சுக்கிட்டாரு. வேலைக்கு செல்லும் அந்த பெண் நாள்தோறுமே நண்பர்கள் மற்றும் தோழிகளோட சேர்ந்து பப் உள்ளிட்ட கேளிக்கை விடுதிகளுக்கு போயிட்டு மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதை அறிஞ்ச அந்த தனியார் நிறுவன ஊழியர் தன்னோட மனைவி கிட்ட மது பழக்கம் குறிச்சு கண்டிச்சிருக்காரு. அதுக்கு அந்த பெண் மது அருந்துவது, நண்பர்கள் கூட வெளியில போறது சாதாரணமான விஷயம் அப்படின்னு பதிலளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது பத்தி என்கிட்ட கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுமே கண்டிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த பெண் ஐடி ஊழியர் தன்னோட கடந்த கால வாழ்க்கை குறிச்சும் தன்னுடைய கணவர்கிட்ட கூறி விளக்கி சொல்லியிருக்காங்க. தான் யார் யாருக்கிட்டலாம் நெருங்கி தொடர்பு வச்சிருந்தேன், தன்னுடைய உல்லாச வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டும் பகிர்ந்திருக்காரு. இதனால மனவேதனையும் ஆத்திரமும் அடைஞ்ச அந்த கணவர் தகராறு செஞ்சிருக்காரு மனைவி கிட்ட. இது தொடர்பா அறிஞ்சுக்கிட்ட அந்த பெண்ணோட பெற்றோர் அவங்க ரெண்டு பேருக்குமே சமாதானம் செஞ்சு வச்சிருக்காங்க. இனி மனைவி பொறுப்பா நடந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் செஞ்சு வச்சிருக்காங்க. இப்படி கொஞ்சம் மாதங்கள் சரியா இருந்த அந்த பெண் மறுபடியுமே குடிச்சிட்டு ஆண் நண்பர்கள் கூட உல்லாசமா இருந்திருக்காங்களாம். அது தனது கணவர்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க. இது நம்பும்படியா இல்லை அப்படின்னா கூட அப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணவர் குற்றம் சாட்டுறாரு. அது மட்டும் இல்லாம தவறான படங்களை கணவருக்கு காமிச்சு தன்னோட தோழிகளோட கணவரை உல்லாசமா இருக்க கட்டாயப்படுத்தி இருக்காங்க அந்த மனைவி. அதுக்கு கணவர் மறுத்த நிலையில மறுபடியுமே பாலியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தி இருக்காங்க அந்த மனைவி. இது நம்ப முடியாத குற்றச்சாட்டா இருந்தாலுமே புகார் வந்திருக்கு போலீசார் கிட்ட. மனைவி கிட்ட இருந்து தனியார் நிறுவன ஊழியர் பிரிஞ்சு வாழ முடிவு செஞ்சிருக்காரு. அதனால தன்னோட மனைவி கிட்ட தான் வாங்கி கொடுத்த நகைகளை கேட்டிருக்காரு. ஆனா நகைகளை அந்த பெண் கொடுக்க மறுத்திருக்காங்க. இதன் காரணமா தனக்கு நீதி கேட்டு அந்த தனியார் நிறுவன ஊழியர் போலீசார் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில பெங்களூர் அமிர்தஹள்ளி போலீசார் வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட மனைவிய நேரில் அழைச்சி விசாரிச்சுட்டு வராங்க. இந்த சம்பவம் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது கலாச்சாரங்கள் அப்படிங்கிறது மாறிட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல ஒரு பெண் தன்னோட கணவரை தன்னோட தோழிகள் கூட உல்லாசமா இருக்க சொன்ன சம்பவம் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.